1995 இருந்து 2000 இருக்கும். அப்போ ஒரு போட்டோ, ஒரு புகைப்படம் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பெரிய கவனத்தை இருக்கு. அது என்னன்னா, கேரளால எர்ணாகுளம் அதை கொச்சி இதுல ஒரு வயதான பெண்மணி ஒரு மீனை பிடிச்சுக்கிட்டு அவங்க கோபமா சண்டை போடுவாங்க. அவங்க அந்த மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவ்வளவுதான் அவங்க அதனுடைய நோக்கம். அவங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விஷயம் என்னன்னா, அவங்க கடலுக்குள்ள போய் மீனவர்கள் மிகுந்த இந்த வெளி வியாபாரிகள் முதலாளிகள் அவங்கள அவங்க சொல்ற விலைக்கு அவங்க ரொம்ப சாதாரணமான, அதாவது நியாயமான விலை கொடுக்காம அதை வாரிட்டு போய் கூடுதலான விலைக்கு கொடுத்து சம்பாதிப்பாங்க. அவங்க நான் பிடிக்கிற மீன் நாங்க, ஆனா எங்க வாழ்க்கை மாறல, இது யாரோ சம்பாதிச்சுட்டு போறாங்கிற அந்த கேள்வி, அந்த கோபத்தோட அந்த போராட்டத்தை அவங்க நடத்துவாங்க. அந்த மீனை பிடிச்சிட்டு அந்த அம்மாவுக்கு நடத்துற அந்த போராட்டத்துக்கு படம் இருக்க ஒரு பெரிய செய்தி. அதுல செய்தியை விட அந்த படம் தான் பல்வேறு உணர்வுகளை ஏற்படுத்தும். எனவே இப்படி நான் நிறைய சொல்லலாம். அமெரிக்கால அவரு ஒரு பொது மேடையில பேசுற பொழுது திடீர்னு ஒருத்தர் மேடையில ஏறி அவர் சைன் லாங்குவேஜ்ல அவர் பேசுறாரு. அவரு பராக் ஒபாமா பேசுற ஒளிபெயர்ப்பு சைன் லாங்குவேஜ் பண்ண அவரு பண்ணது உண்மையிலேயே பராக் ஒபாமாவோட செய்தியை சொல்றது இல்லை. எப்படி நடந்ததுன்னா அது பின்னாடி பெரிய விசாரணைலாம் போச்சு. இவர் நையாண்டி பண்ற பராக் ஒபாமாவை அமெரிக்க ஜனாதிபதியை உண்மையான செய்கை மொழியே கிடையாது.